பார்த்துருக்கணும். என்னன்னு சொன்னால் இப்படியாக வந்து ஆட்களுக்கு பேல் கொடுக்க போல அந்த கிரெடிபிலிட்டி உள்ள பேல் கொடுக்க வந்திருக்காங்களா, இவங்களுக்கு பேல் கொடுத்து அதை மெயின்டைன் பண்ணக்கூடியவங்களா, அவர் இவங்க வந்து திரும்ப இந்த கோர்ட் கேஸ் நடந்து முடிய இவங்க கேஸுக்கு வருவாங்களா, இவங்க தான் கேரண்டர் அப்படிதானே. அப்போ அப்படியாக வந்து கிரெடிபிலிட்டி இருக்கிறன்றதெல்லாம் பார்த்துருக்கணும் என்றுதான் எல்லாத்துலேயும் காமனான வியூ. ஆனால் இப்போ நடக்க வேண்டியது நடந்துட்டு இப்போ அவர் செத்துட்டாரு. திரும்ப இந்த 4வது கொலைக்கு வந்து நிற்கிது. இப்போ 5வது கொலை நடக்காமக்கிறதுக்கு அரசாங்கம் ஒரு வேலை திட்டத்தை போடணும். இப்போ இந்த நாட்டினுடைய விலைவாசி தொடர்புலையும் பேசுது. இப்போ நீங்கள் நேற்று முன்தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மின்சார கட்டணம் 18% கூட்டி இருக்குது. இப்போ அவங்க ஆட்சிக்கு வந்த நேரம் வழங்கின வாக்குறுதல் 33% குறைப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ அவங்க ஆட்சியை கையில் எடுத்து 1.5 வருடம் போகிற நேரம் 50% மேலே மின்சார கட்டணம் அதிகரிச்சிருக்கிறாங்க. இப்படிதானே. இப்போ ஒரு கேள்வி நான் சொன்னேன் அசக் தலைவர்களே, இப்போ அரசாங்கம் சொல்லுது உலகத்தில் இவ்வளோ பிரச்சனை நடக்குது, எரிபொருள் வாரத்தில் சிக்கல் இருக்குது, இங்கே பயன்படுத்துறதுல சிக்கல் இருக்குன்னு சொல்லுது அரசாங்கம். ஆனால் உண்மையிலுமே இதுதான் நிலைமையா? உலகத்தில் எங்கே இந்த பிரச்சனையை காட்டி விலை கூட்டிக்கன்னு சொல்லுங்களே பார்ப்போம். அரசாங்கத்துக்கு கேளுண்டா அப்படின்டா ஸ்ரீலங்காவுக்கு மட்டும் இல்லை. இன்னைக்கு அமௌண்ட்ஸ் மூடி இருக்குது, கப்பலுக்கு வந்து கொள்ளையெல்லாம் மேகி. அப்போ அந்த கடல்லேருந்து வந்து கொள்ளையெல்லாம் மேய்க்க போகல மற்ற நாடெல்லாம் அதை காட்டி வந்து விலையை கூட்டி வச்சுக்கானா இல்லை. உங்களுக்கு அதையும் தள்ளி கொண்டு வந்து இருக்குது சாமனம். வந்திக்கிற சாமனத்துக்கு உள்ள விலை தானே நாங்கள் கேட்குறோம். நீங்கள் அதை கூட்டுறீங்க. அப்போ நீங்கள் என்ன கேட்டீங்க? இதெல்லாம் கூட்டுறதுக்கு ஒரு அரசாங்கம் தேவையானு கேட்டீங்களா? இது ஒரு டைமில் கேட்டீங்க தானே. அப்போ இப்போ நாங்கள் கேட்குறோம் உங்களுக்கு இதை கூட நீங்கள் சொன்னதே உங்களுக்கு மறந்துக்க போகல. மற்ற எல்லாம் என்ன பெட்ரோல் வராய பானகாண்டது தேனவா. அப்போ பெட்ரோல் பானகான தான் இப்போ எடுக்கிறாரு. அதுதான் இது. மற்ற எல்லாம் எங்கே போகுது? இப்போ காஞ்சனகே சாக்கோடகே சல்லட்டிக்க போகுதேங்க உங்களங்காத்தாது නැත්නම් දැන් කාංචන අයින් වුණාට පස්සේ කාංචනට සාක්කුවට යන්න ඕනේ එකද ඔයගොල්ලන්ගේ සාක්කුවට යනවද පිළිගන්නවද එහෙනම් ඒක ඒවනේ அப்படிதான் நீங்க கேட்கணும். இப்போ நீங்க எக்ரி பண்றீங்க, நீங்க தான் எடுக்கிறீங்க. இதெல்லாம் பைலைன் சொல்றது தான். ஒரு மனிதன் ஒரு பவருக்கு வரப்போல பொய் சொல்றது தான்.